Chennai Silks. பயண நேரத்தை பாதியாக குறைக்கும் ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பு மத்திய பட்ஜெட்டில் வெளியாகியுள்ளது. இனி சென்னையிலிருந்து பெங்களூருவிற்கு வெறும் 1.5 மணி நேரத்தில் ட்ரெயினில் போய்விடலாம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அது எப்படி சாத்தியம்? வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் நாட்டின் போக்குவரத்து உள்கட்டமைப்பை மேம்படுத்த மிகப்பெரிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 16 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 4000 கிலோமீட்டர் தூரத்திற்கு 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள், அதாவது ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் அமைக்கப்பட உள்ளன. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த 7 திட்டங்களில் 2 திட்டங்கள் நமது சென்னைக்கு கிடைத்துள்ளன. ஒன்று சென்னை டு பெங்களூர். தற்போது ரயிலில் செல்ல சராசரியாக 6 முதல் 7 மணி நேரம் ஆகிறது. வந்தே பாரத் ரயில் 4.5 மணி நேரத்தில் கிடைக்கிறது. ஆனால் இந்த அதிவேக ரயில் மூலம் 350 கிலோமீட்டர் தூரத்தை இனி வெறும் 1 மணி 30 நிமிடங்களில் கடந்து விடலாம். மணிக்கு 300 கிலோமீட்டர் வரை இந்த ரயில் வேகமாக செல்லும் என்கிறார்கள். ஆனால் அந்த ரயில் எப்படிப்பட்டது என்பதற்கான தகவல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. இரண்டாவது சென்னை டு ஹைதராபாத். இப்போது 12 முதல் 14 மணி நேரமாகும் பயணமானது இனி வெறும் 3 முதல் 3.5 மணி நேரமாக குறையும். அறிவிக்கப்பட்ட 7 அதிவேக வழித்தடங்கள் என்னெல்லாம் தெரியுமா? சென்னை டு பெங்களூர், ஹைதராபாத் டு சென்னை, மும்பை டு புனே, புனே டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பெங்களூர், டெல்லி டு வாரணாசி, வாரணாசி டு சிலிகுரி. இந்த நிதியாண்டில் ரயில்வே துறைக்கு மட்டும் 2,78,030 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 10.8% அதிகமாகும். மேலும் ரயில் பாதுகாப்பை உறுதி செய்ய கவச் அமைப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக 1,20,000 கோடி ரூபாய் பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அதிவேக பயணத்தை சாத்தியமாக்க புல்லட் ரயில் திட்டங்கள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மும்பை டு அகமதாபாத் திட்டம்தான் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டமாகும். 508 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த தடத்தில் ரயில்கள் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும். இந்தியாவின் புல்லட் ரயில் திட்டங்களுக்கு ஜப்பானின் ஷின்கென்சென் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இது உலகின் பாதுகாப்பான மற்றும் வேகமான தொழில்நுட்பங்களில் ஒன்று. தற்போது வந்தே பாரத் ரயில்கள் 160 முதல் 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் நிலையில் அடுத்த கட்டமாக 250 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய உள்நாட்டு புல்லட் ரயில்களை உருவாக்கும் முயற்சியில் ICF சென்னை ஈடுபட்டுள்ளது. இந்த அதிவேக வழித்தடங்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது தென் மாநிலங்களின் தொழில் வளர்ச்சி மற்றும் சுற்றுலாத்துறை மிக பெரிய அளவில் முன்னேற்றம் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயண நேரத்தை மிச்சப்படுத்தும் இந்த அதிவேக ரயில் திட்டங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். In order to promote environmentally sustainable passenger systems, we will develop 7 high-speed rail corridors between cities as growth connectors, namely Mumbai to Pune, Pune to Hyderabad, Hyderabad to Bengaluru, Hyderabad to Chennai, Chennai to Bengaluru, Delhi to Varanasi, Varanasi to Siliguri. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.